Praise the Lord. ஈடு இணை இல்லாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இதனால் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 43:1. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னும் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன். எல்லாரும் தங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பதைத்தான் விரும்புவார்கள். யாரையாவது ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, என்ன எனக்கு பேர் இல்லையா, பேரை சொல்லி கூட மாட்டியா அப்படிம்பாங்க. யாருமே தங்களுடைய பெயர் அல்லாத ஒரு பெயரை சொல்லி கூப்பிட விரும்புவதில்லை. அவரவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறோம். உதாரணமா, சிலருக்கு ஒரு பெயர் இருக்கும், சிலரை செல்லமாக அந்த பெயரில் உள்ள ஒரு ஷார்ட் ஃபார்மில் அழைப்பாங்க. உதாரணமா, என்னுடைய பெயர் சாம்சன். ரொம்ப என்னோடு கூட பழகுகிறவர்கள், என்னிடத்தில் உரிமையாக இருக்கிறவர்கள் என்னை சாம் என்று அழைப்பார்கள். என் வீட்டிலும் என்னை சாம் என்று அழைப்பார்கள். ரொம்ப நெருக்கமானவங்க என்னை சாம் என்று அழைப்பார்கள். என்னை சாம் என்று அழைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைகளை ஒரு பெயர் வைத்திருப்பார்கள், செல்லம் என்று சொல்லுவார்கள், அம்முக்குட்டி என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் பெயர் ஒன்று இருக்கிறது, அதை சொல்லித்தான் அழைக்கிறோம். ஏன், நாம் வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகளுக்கு கூட பெயர் வைத்து கூப்பிடுகிறோம். நாயா இருக்கட்டும், பூனைக்குட்டியா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், முயல் குட்டியா இருக்கட்டும், அதுக்கு கூட இன்னைக்கு மனுஷனுக்கு வைக்கிற பெயரெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ பெயர் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, நாம் பெயர் சொல்லி அழைப்பதை விரும்புகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது இந்த நபருடைய வாயிலிருந்து என் பெயர் வந்துடாதா. ஒரு அதிகாரி அல்லது ஒரு முக்கியமான நபர் அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் பல வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறாரு, அவர் சொல்றாரு, டேய் எப்படி இருக்கிறேன்னு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு என் பேரை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு ஊழியக்காரங்களை ஒரு பெரிய ஊழியக்காரர் கன்வென்ஷன் நடத்தி கொண்டிருக்கிறார், நீங்கள் அங்கே போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பெயரை சொல்லிவிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரர் ஏன் பெயரை சொல்லி கூப்பிட்டுட்டாரே, மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படித்தானே? அப்போ ஒரு அதிகாரி, ஒரு பெரியவர் அல்லது ஒரு ஊழியக்காரர் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டால் இவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சி அடையும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிட்டா நமக்கு அது எவ்வளவு சந்தோஷம். கர்த்தரே நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அவருக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? நம்ம தாயின் கருவில் உருவான நாள் முன்னமே நம்மளை பேர் சொல்லி அறிந்திருக்கிறதான தேவன். அவர் தான் நமக்கு பெயரையே சூட்டினது. ஒருவேளை யார் நமக்கு பெயர் வச்சிருந்தாலும் நமக்கு பெயர், இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். முதல்ல ஆண்டவர் ஆதாமைத்தான் பெயர் சொல்லி கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னார். ஆண்டவர் கூட நமக்கு பெயர் வைக்கிறதுல ரொம்ப நேர்த்தியானவருங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்டைலா பெயர் வைக்கணும். ஒரு மாதிரி பேர், எங்க தாத்தா பேரு, பாட்டி பேரு அப்படின்னு கொஞ்சம் கிராம ரீதியா பேர் வச்சிட்டீங்கன்னா பிள்ளைகள் கேட்பாங்க, யார் அந்த பேர் வைக்க சொன்னா, கொஞ்சம் ஸ்டைலா வைக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெற்றோர்கள்லாம், பாஸ்டர் ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. இன்றைக்கு உள்ள பெரும்பாலான பெற்றோர்கள் பைபிள்ல உள்ள பேரெல்லாம் விரும்புறது இல்லை. பைபிள்ல உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாம் வைக்க விரும்புறது இல்லை. எல்லாம் பாய்ஸ் நேம் அப்படின்னு போட்டு கூகுள்ல போட்டு தான் பார்க்கறது. பார்த்து ஸ்டைலிஷான பேர் தான் விரும்புறாங்க. அதுக்கு ஒரு அர்த்தத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஊழியக்காரர்கள்ட்ட பெயர் கேட்டு ஜெபத்தோட பெயர் வைக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். ஆனால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பெயர்களும் அர்த்தம் உள்ளவைகளாக இருந்தது. அர்த்தம் உள்ளவைகளாக இருந்தது. என் நிந்தையை கர்த்தர் நீக்கினார் என்று யோசேப்பு என்று வாசிக்கிறோம்.
கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல். இப்படி ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. லேயாள் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் அழகான பெயர்களை இட்டதை நான் பார்க்கிறேன். சிறுமையை கர்த்தர் பார்த்தார் என்று ரூபன், இப்படி அழகா பெயரிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். நீங்க ஏசாயா 62:4 பார்த்தீங்கன்னா, நீ இனிமேல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ வருடங்களாக கால காலங்களாக இருக்கிற நம்ம ஆண்டவர் பியூட்டிஃபுல் நேம சொல்லி கூப்பிடுறாருங்க. பியூலா, எப்சிபா, என்ன அழகா இருக்கு, என்ன ஸ்டைலா இருக்கு. ஆண்டவர் கூட நம்மளை நல்ல பேர் சொல்லி தான் கூப்பிடுறார். ஸ்டைலான பேர் தான் நமக்கு வச்சு கூப்பிடுறாரு. சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைச்சேன்பா, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்லுவோம் சிலரை, நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவங்க பேரை கூட நம்ம சொல்ல மாட்டோம். அந்த வருது பாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரை சொல்றதுக்கு கூட நமக்கு மனசு இடம் கொடுக்காது. அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க. யாரங்க சொல்றீங்க? அதான் யாரு? அந்த மூதேவி தான். அப்படி அந்த பேரை சொல்ல மாட்டோம். ஒரு அருவருப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு பகை. ஆனா ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறார். வேதத்தில் எத்தனையோ பேரை ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எல்லாரையும் பெயர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுவும் சில பேர் தான். ஆனால் அவருடைய வாயிலிருந்து பெயர் சொல்லி கூப்பிடப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு பெண்ணை குறித்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 16:8 நாம் வாசிப்போமேயானால் ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருடைய தூதன் ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலி இந்த சாரா, ஆகார் பைபிள்ல அறிமுகமாகும் போதே அடிமை பெண் என்றுதான் அறிமுகமாகிறாள். முதல்ல 16:1 ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண், அடிமை பெண்ணாகவே தான் அவள் அறிமுகமாகிறதை பார்க்கிறோம். இவ யாருக்கு அடிமை? சாராய்க்கு அடிமை பெண், சாராயுடைய வேலைக்காரி, என்ன சொன்னாலும் செய்யணும். அப்போ ஒரு நாள் கூட அந்த பகுதியில் வாசிக்கிறோம், அவள் சாரா மூலமாகவோ அல்லது அவர் எஜமானாகிய ஆபிரகாம் மூலமாகவோ ஆகார் என்று அவள் அழைக்கப்படவில்லை. அவளை எப்படித்தான் கூப்பிடுறாங்க? அடிமை பெண், அடிமை பெண் என்று தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப நாளாக ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது சாராள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, வேணா என் அடிமை பெண்ணை உண்டத்தாரேன், ஆகாரை தருகிறேன் என்று சொல்லலை, என் அடிமை பெண்ணிடத்தில் சேரும் அப்படின்னு தான் சொல்றத பார்க்குறோம். அதே போல அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள் நடந்து அவள் தன் எஜமாட்டியை அற்பமாக எண்ணி அதை சாராய் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தின பொழுது சொல்லுவார், இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே இருக்கிறாள், உன் இஷ்டப்படி அவளுக்கு செய். அவன் கூட ஆகார்னு கூப்பிடல, பேரை சொல்லி கூட 2 பேரும் ஒரு இடத்திலும் கூப்பிடப்படல. 2 பேரும் ஆகார பேர் சொல்லி கூப்பிடல, அடிமை பெண், அடிமை பெண். வேலைக்காரிங்க வா, வேலைக்காரிட்ட சொல்லு, வேலைக்காரிய கடைக்கு அனுப்பு, இப்படித்தான் சொல்றாங்க. டிரைவரை கூப்பிடு, டிரைவர் இங்க வாங்க. அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த வேலைக்காரிக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா நம்ம அவங்களுடைய தொழிலின் அடிப்படையிலே அவங்கள அப்படி கூப்பிட்டு பழகிட்டோம். சிலருடைய
கனவீனமான தொழிலின் அடிப்படையிலே அவர்கள் சமுதாயத்தில் அழைக்கப்படுவதனாலே அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே ஆட்கள் இருக்காது. அவங்களோட தொழிலின் அடிப்படையை வைத்து அப்படியே அவங்க கூப்பிட்டு பழகியிருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே தங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலை. ஆகாருடைய வாழ்க்கையில் அதான். தன் எஜமானோ எஜமாட்டியோ ஒரு நாளும் அவளை ஆகார்னு சொல்லி கூப்பிட்டதில்லை. அடிமை பெண் அடிமை பெண் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்தில் வீட்டை விட்டு வெளியே போறா. கர்த்தருடைய தூதன் முதல்ல ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய்? அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. என்னை ஆகார்னு சொல்லி கூப்பிட்டு அதை நான் கேட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. என் எஜமான் என்ன ஆகார் இங்க வாமான்னு சொன்னதில்லை. என் எஜமாட்டி ஆகார் இங்க வாடா அப்படின்னு சொன்னதில்லை. என் வேலைக்காரி இங்க வா, என் அடிமை பெண்ணே இங்க வா, அப்படித்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா என்னைய கர்த்தருடைய தூதன் ஆகார்னு கூப்பிடுறாரே, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எங்கம்மா போற? போ உன் ஆட்சியார் அண்டை அடங்கியிரு என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையிலேயே அவ மயங்கிட்டாங்க. வெளியே போகணும்ட்டு வந்தவா கர்த்தருடைய தூதன் போய் அடங்கிருன்னு சொன்ன உடனே போயிட்டா. காரணம் என்ன? முதல்லையே ஆகார்னு சொன்ன உடனேயே அப்படியே அடங்கி போயிட்டா. பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஒருத்தர் வந்து அந்த பேரை சொல்லி அன்பா கூப்பிட்டாங்கன்னா அப்படியே அந்த அன்புக்கு அடிமையாயிருவாங்க யாரும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுகிறதான தேவன். உங்களை பேரை சொல்லி செல்லமா பாசமா அழைக்கிறவர் தாங்க நம்முடைய ஆண்டவர். மனிதர்கள் உங்கள் பெயரை சொல்லி அழைக்க தவறும் பொழுது, மனிதர்கள் உங்கள் பெயரை சொல்லி அழைக்க விரும்பாமல் இருக்கும் பொழுது, மனிதர்கள் உங்கள் பெயரை உங்களுடைய மொபைல் கான்டாக்ட்ல இருந்து டெலீட் பண்ணும் பொழுது, உங்கள் பெயரை எழுதி கொள்ளுகிற ஒரு நபர் இருக்கிறார். உங்கள் பெயரை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நபர் இருக்கிறார். உங்கள் பெயர் அநேக இடங்களில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். உங்கள் பெயர் அநேக இடங்களிலே கீழே கிடக்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல ரொம்ப லாஸ்ட்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க பேரை ஞாபகம் வச்சு அதை எடுத்து முதல்ல கொண்டு வராரு. உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். நீ எனக்கு சொந்தமானவன் என்று உரிமை பாராட்டுகிறார். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நீங்க ஏன் அழணும்? நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே. ஆகாரே நீ எங்கே போற? போய் அடங்கியிரு. இந்த வார்த்தையை கேட்டு அடங்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நபரை குறித்து வாசிப்போம். சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நீங்கள் வாசித்தால், 1 சாமுவேல் 3:4-6 வசனங்களை வாசித்தால், கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று அவனை கூப்பிட்டதை குறித்து பார்க்கிறோம். சாமுவேலே சாமுவேலே, இந்த ஒரு பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சாமுவேல் என்று ஒரு குட்டி குழந்தை பால் மறந்தவுடன் தேவாலயத்தில் கொண்டு விடப்பட்டான். ஒரு 2.5 வயசு, ஒரு 3 வயசு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 3.5 வயசு குழந்தை, அழகான குழந்தை, மழலை பேசுகிற குழந்தை, செல்லமான ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஒரு குழந்தை பொருத்தனின்படி தேவாலயத்தில் கொண்டு விடப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மா ஒரு 2.5 வயசு, ஒரு 3 வயசு வரை சாமு 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 சாமுன்னு அன்பா கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க அப்பா சாமியல் 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 சாமுக்குட்டி சாமுக்குட்டின்னு அன்பா கூப்பிட்டுருப்பாங்க. இப்போமோ ஒரு தேவாலயத்தில் வந்து வளர்க்கப்படுறான். அங்கே ஒரு தாத்தா பாஸ்டரா இருக்கிறார். அந்த தாத்தாவுக்கு 2 துன்மார்க்கமான பயல்க, ஓபினி பினேகாஸ் என்று சொல்லி முரட்டுத்தனமான 2 பயல்க.
இந்த வீட்டில் அந்த குழந்தை எப்படி இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கற்பனை பண்றேன், அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் அவனை கடுமையாய் நடத்தி இருப்பார்கள். அவன் ஆலயத்தில் படுத்து கிடந்தான், தேவாலயத்தின் கதவுகளை திறப்பான், அதை பெருக்குவான், லைட் பற்ற வைப்பான், லைட் ஆன் பண்றது லைட் ஆஃப் பண்றது அவனுடைய வேலை, யாரு வந்தா வாங்கன்னு சொல்றது அவனுடைய வேலை. நான் டெல்லிக்கு போயிருந்தேன் சமீபத்தில். அங்கே ஒரு பழமையான சிஎன்ஐ ஆலயத்தை பார்த்து விட்டு போகலாம் என்று என்னை அழைத்து சென்றார்கள். நாங்கள் அங்கே உள்ளே போனதும் ரூம்ல இருந்து ஒருத்தர் வேகமா வந்து ஒரு ட்ரேல ஒரு 3 கப்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். அவ்வளவு பணிவாக கொண்டு வந்து கொடுத்தார். வரவேற்றார் எங்களை. அவர் ஒரு அந்த கோயில் குட்டி போல. அதே போல நாங்கள் போகும்போது வாங்கய்யா, நன்றியா, அவ்வளவு பணிவோடு கூட. அதுபோல தான் வருகிறவர்களை வரவேற்கிறவனாய் இருந்திருப்பான். அவனுக்கு என்னென்ன பெயர்லாம் வச்சாங்களோ தெரியாது. நான் கெஸ் பண்றேன், அவனை சாமுவேல்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பேரை சொல்லி, இல்ல சின்ன பயலுங்க வாடா, ஏதாவது ஒரு பேர். என்ன அந்த பயலுக திமிரு பிடிச்ச பயலுக, ஏலியுடைய பிள்ளைகள். ஒருவேளை ஏலி தாத்தா அவன் அன்பா வச்சிருக்கலாம். இந்த இடத்துல அவன் தாயினுடைய பாசத்தை நினைச்சு பார்க்கறான். எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை செல்ல பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. சரி, ஒருவேளை பேரை சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு இருந்தாலும் தன் தாய் தகப்பன் அவனை கூப்பிடுவது போல இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. தாய் தகப்பன் செல்லக்குட்டி, சாமுக்குட்டின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இங்க டேய் சாம் வா, டேய் சாமியலுங்க வா, ஏல சாமுவேலுங்க வால வாடாங்க. கேக்குதா இல்லையா? உனக்கு காது கேட்காதா? அப்படித்தான் பேரை சொல்லி கூப்பிட்டிருந்தாலும் கடினமான சொற்களாலே, கடினமான துணியாலே அவன் அழைக்கப்பட்டிருப்பான். காலங்கள் இவ்வாறு உருண்டு ஓடினது. அவன் தாய் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவளை பார்க்க வருவாளாம். வரும்போதெல்லாம் ஒரு சட்டை தச்சுட்டு வருவாளாம். அப்போ வருஷத்துக்கு ஒரு ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளை கூட மாசம் ஒரு முறை பெற்றோர்கள் பார்க்க போலாம். ஆனா இவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஒரு வருஷத்துல அவன் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருவான். மற்ற நாள் முழுவதும் இந்த ஏலியுடைய வீட்டில் தான் இருக்கணும். ஏலி வீட்டில் சேவை செஞ்சுக்கிட்டு இந்த ஓப்பினி பினேகாஸ் என்ன சொன்னாலும், எந்திரா படுறா, அதை வைடா, அதை தூக்கிட்டு வாடா, வெயில் அனுப்புவாங்க. பல விதத்தில் அவனை கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மென்மையான குரல், ஒரு பாசம் நிறைந்த குரல், ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு குரல், சாமியல் சாமியல் என்று கூப்பிடுகிறது. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறது. முதல்ல இவனுக்கு யாருன்னு தெரியல. அப்புறம் ஏலிட்ட போய் கேட்கிறான். ஏலிக்கே ஒரு சந்தேகம், ஆண்டவர் எதுவும் கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு. திரும்ப போய் படுத்துக்கோப்பா, திரும்ப சத்தம் வந்தா இவ்வாறு சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. மறுபடியும் 6ஆம் வசனத்துல சாமுவேலே சாமுவேலேன்னு ஒரு அன்பான குரல் அவனை தேடி வருது. அப்போதான் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அன்பானவர்களே, அன்றைக்கு அவனோடு பேச ஆரம்பித்த கர்த்தர் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனோடு மட்டும் பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு ஏலியோடு அவர் பேசவில்லை, ஏலியின் பிள்ளைகளோடு அவர் பேசவில்லை. அவர் சாமுவேலோடு பேசி ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு நாளும் சாமுவேல் சாமுவேல் என்று அவருடைய அன்பான குரலை கேட்டு தன் தாயின் அன்பை மறந்தான், தான் படுகிற கஷ்டத்தை மறந்தான், தான் அனுபவித்துக் கொண்டிருந்த சிறுமையை அவன் மறந்தான். இப்பொழுது தேவன் என்னோடு பேச மாட்டாரா, தேவன் இந்த ராத்திரி என்னுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் தான் அவனுக்கு இருந்தது. ஆண்டவரும் அவனைத்தான் அழைத்து அவனோடு பேச ஆரம்பித்தார். என அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சூழலில் உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை அற்பமா எண்ணுகிறார்களா?
உங்களை பேர் சொல்லி கூப்பிட தகுதியற்றவன் என்று எண்ணுகிறார்களா? உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சா? அல்லது உங்கள் சரீர தோற்றத்தை வைத்து கூப்பிடுகிறார்களா? அல்லது உங்களுடைய சில சுவாபத்தை வைத்து உங்களை கூப்பிடுகிறார்களா? உங்கள் தொழில், உங்கள் வறுமையை வைத்து அல்லது உங்கள் பின்னணியத்தை வைத்து உங்களை ஏளனமாய் கூப்பிடுகிறார்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னைய பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன், நீ எனக்கு சொந்தமானவன். கண்பானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆறுதல் அடைந்தான். பின்னாட்களிலே கிங் மேக்கராக கர்த்தர் அவனை மாற்றினார். 2 ராஜாக்களை உருவாக்கக்கூடிய பெரிய தீர்க்கதரிசியாக, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் ஆண்டவர் மாற்றினார். கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சார்னா அவ்வளவுதான், நம்முடைய லெவலே மாறிடுங்க. ஒரு ஆகார பேர் சொல்லி கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு அடங்கிரு, உன் மகனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அதே போல இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இஸ்மவேல் சந்ததிகள் இன்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னதுதாங்க. அவர் தம் வார்த்தையில் மாறுகிறவர் அல்ல. அவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி கூப்பிடுவேன், நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லுகிறார். கண்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், வேதத்தில் ஆண்டவர் அநேக ஸ்திரீகளை பார்த்தாரு. அநேக ஸ்திரீகள் கொஞ்சம் தூரத்தில் அவரை பின்பற்றினாங்க. 12 சீடர்களை போல அவரோடு கூட இருக்கல. சிலர் ஆஸ்திகளால் அவரை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அநேகம் ஸ்திரீகளை அவர் பேர் சொல்லி கூப்பிடல. ஒரு ஸ்திரீயை கூப்பிட்டார், மரியாளே என்று கூப்பிட்டார். தாம் உயிர் தெழுந்த உடனே முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். மார்க்கு சொல்றார், அவளிடத்தில் அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். மகதலேனா மரியாளுக்கு இயேசுவினிடத்தில் இருந்த ஒரு அன்பை பாருங்க. எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அவள் அதிகாலை இருட்டோட எழுந்து கல்லறைக்கு தைரியமா ஓடுனாங்க. ஒரு பெண்ணு இருட்டோட கல்லறைக்கு தனியா போறா. ஒரு பெண்ணு யாருக்காக? இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக. என் இயேசு உயிர் தெழுவேன் என்று சொன்னாரே, அவரை காண வேண்டும் என்பதற்காக அவரை தேடி ஓடுகிறாள். கல் திறக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயோ தெரியலையே இருக்கும் போது பின்னால் இருந்து வந்து மரியாளே என்று கூப்பிட்டார். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு காலத்தில் 7 பிசாசு பிடித்து பாதிக்கப்பட்டவளாய் இருந்த அவளை இயேசு மீட்டெடுத்து, அந்த அன்பு, அந்த பிணைப்பு, எத்தனையோ பெண்கள் இருந்தும் அவள் வந்து அவளை தேடி வந்தப்ப இயேசு வந்து அவளைத்தான் கூப்பிட்டாரு, மரியாளே என்று சொல்லி. கண்பானவர்களே, அநேக உதாரணங்களை புதிய ஏற்பாட்டிலே சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தமக்கு சீஷர்களை ஆதாயப்படுத்தும் போது கூட பல பேரை பெயர் சொல்லி கூப்பிடவில்லை. இயேசுடைய சீஷர்கள்ல ரொம்ப நெருக்கமா முக்கியமான ஆளா இருந்தது சீமோன் பேதுரு. பெரும்பாலான இடங்களிலே அவர் பெயர் சொல்லி கூப்பிடப்படவில்லை. ஆனா யோவான் 21ஆம் அதிகாரத்தின் கடைசியில் நீங்க வாசித்தீங்கன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? சரி, பதில் வந்துருச்சு. 2வது முறையும் கூப்பிடுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பதில் வந்துருச்சு. பழையபடியும் கேட்டிருக்கலாம். பழையபடியும் கூப்பிட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? யாரு சீமோன் பேதுரு? யாரு? இயேசுவை மறுதலித்தவருங்க. அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவர். பெண்களுக்கு முன்பதாக சபித்து சத்தியம் பண்ணினவர். அவரை தேடி போய் இயேசு சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்தவருங்க. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை பேதுருட்ட கொடுத்திருந்தார். நீ கல்லா இருக்கிறாய், கேபா, நீ பாரு, உன் மேலதான் என் சபையை நான் கட்டுவேன். ஆனா பேதுரு பாருங்க, மறுதலித்து விட்டார். நம்மளா இருந்தா உடனே
என்ன செய்யிருப்போம்? டிஸ்மிஸ் பண்ணியிருப்போம். யூதாஸ போல நீயும் ஒளிஞ்சு போ. இயேசு அப்படி இல்லை. இயேசுடைய அணுகுமுறையே வித்தியாசமானது. நம்ம ஒரு ஆள் இயேசுவை விட்டு போயிட்டா அவன் அடி வாங்கணும், அப்போதான் உனக்கு புத்தி வரும், ஆண்டவர் அடிப்பார், தண்டிப்பார், மிதிப்பார் அப்படின்லாம் நம்ம ஜெபம் பண்றோம். மிதிக்கட்டும்னு ஜெபம் பண்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் நினைப்பது போல அல்ல. ஒரு பாவியை தன் அன்பினாலே தூக்கிடுவார். என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படி கூட கேட்கல, என்னை நேசிக்கிறியாப்பா. அந்த 3 வார்த்தையில எல்லாமே அடங்கி போச்சுங்க. அந்த 3 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு. இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோமாவேன்னு கூப்பிடுவார். ஒரு இடத்துல போயிருப்பாரு, சீஷர்கள் இருப்பாங்க ஒரு சிலர், அந்த இடத்துல தோமா இல்லை. தன்னை உயிர் தெழுந்தவராக காண்பித்திருப்பார். காண்பிச்சுட்டு போயிடுவாரு. போன பிறகு தோமா வருவார். தோமாட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுநாதர் வந்தார்ப்பா, இயேசுநாதர். அப்போ சொல்லுவான், ஆஹா நான் நம்ப மாட்டேன், அவர் ஓட்டைக்குள்ள விரலை விட்டு நான் பார்த்தால் ஒழியா நான் நம்ப மாட்டேன். 8 நாள் கழித்து தோமாவும் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது மறுபடியும் தேடி வரார். யாருக்காக? தோமாவுக்காகவே வருகிறார். தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காகவே வருகிறார். அப்பதான் சொல்லுவார், தோமாவே. அதுக்கு முந்தியெல்லாம் அவரை கூப்பிட்டதாக நம்ம எங்கேயும் வாசிக்க முடியல. அந்த இடத்துல கூப்பிடுவார், தோமாவே. கண்டும் விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான்ப்பா பாக்கியவான். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்பதான் சொல்லுவான், மை லார்ட் மை காட், என் தேவனே என் ஆண்டவரே. இன்றைக்கும் தோமாவுடைய சபையிலே, தோமான் சென்ட் தாமஸ் சர்ச் என்று சொல்ற இடத்துலலாம் அந்த வார்த்தைகள் இருக்கும். தோமாவை அடக்கம் பண்ணின இடத்துல அந்த வார்த்தை இருக்கும், என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி. தோமாவே கூப்பிட்டார். தோமாவும் அவிசுவாசமாய் பேசின நபர். அவிசுவாசமாய் பேசின நபர்களை எல்லாம் ஆண்டவர் தேடி சென்று தம்முடைய அன்பினாலே இழுத்தார். 7 பிசாசுகளை கொண்ட சகோதரியை தேடி சென்று தம்முடைய அன்பினாலே இழுத்தார். மற்ற இடத்துல அநேக இடங்களில் ஸ்திரீயே என்று சொல்லுவார், கூப்பிடாமலே பேசிடுவார். பல இடத்துல ஆண்டவர் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிலரை மட்டும்தான் பெயர் சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் பேசியிருப்பார். லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டார். இயேசுவால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் பைபிளில் வெரி ஃபியூ தான். ஆனால் அவங்களாம் பிளஸடு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ என்னுடையவன். இந்த உலகத்தில் யாரும் உங்களை பெயர் சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் பெயர் அங்கே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் பெயர் நீக்கப்பட்டு விட்டதுன்னு வருத்தப்படாதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், உங்களை சேர்த்து கொள்ளுகிற, உங்கள் விடுபட்ட உங்கள் பெயரை நினைவில் வைத்திருக்கிற, எவராலும் கூப்பிடப்படாத உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் பெயர் எழுதினார்னா அதை அழிக்க எவனாலையும் முடியாது. உனக்கு குறித்திருக்கிறவைகளை கொடுக்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து கீழே இருக்கிற உன் பெயரை எடுத்து முதலிடத்தில் வைக்க அவராலே ஆகும். மனிதர்களால் மறக்கப்பட்ட உன் பெயரை நினைவுபடுத்த இயேசுவாலே ஆகும். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகாரை பெயர் சொல்லி கூப்பிட்ட கர்த்தருடைய தூதன், சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், புதிய ஏற்பாட்டிலே மரியாளை பெயர் சொல்லி அழைத்தவர், தோமாவை பெயர் சொல்லி அழைத்தவர், பேதுருவை பெயர் சொல்லி அழைத்தவர். பின்மாற்றத்துக்குள்ள போனால் உன்னை அவர் நேசித்து விட மாட்டார். உன் மேல தம்முடைய திட்டத்தை வைச்சிருந்தாருன்னு அதை நிறைவேற்ற வரைக்கும் உன்னை விட மாட்டார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீ பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நீ பெயர் சொல்லி அழைப்பதில் ஒரு உரிமை இருக்குது. நீ பெயர் சொல்லி அழைப்பதிலே ஒரு நினைப்பூட்டல் இருக்குப்பா, ஒரு அன்பு இருக்குது ஆண்டவரே.
எல்லாராலும் ஒதுக்கப்படும் பொழுது நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இதை யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும். நீங்கள் அவங்கள பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிங்க. அவங்க இந்த உலகத்தில் தனிமை இல்லை என்பதை விளங்க பண்ணுங்க. யார் வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை என்பதை நீங்கள் நிரூபிங்க ஆண்டவரே. இதை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆறுதல் அடையட்டும், உம்மோடு நெருக்கமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.